வணக்கம் மக்களே. வெல்கம் டு ஆடியோ வெப் சினிமா. கருப்பு படம் நமக்கு சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கற்றுத் தருது. அது என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். சட்டம் ஒரு இருட்டறை. அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு. ஆனால் அது ஏழைக்கு எட்டாத விளக்கு. இது அறிஞர் அண்ணா சொன்ன பொன்மொழி. இதோட அர்த்தத்தை எளிமையா சொல்லணும்னா, சட்டம் சாமானிய மக்களுக்கு புரியாதது. அதனால அத ஒரு இருட்டறைன்னு சொல்றாரு. அதுல வக்கீலோட வாதம் பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் வழங்குற விளக்கு மாதிரி. ஆனா அது ஏழைக்கு எட்டாத விளக்குன்றது கருப்பு படத்துக்கு அப்படியே பொருந்தும். ஏன்னா பணபலம், அதிகார பலம் இருக்கிற எம்எல்ஏ, ஸ்டோன் பிரதர்ஸ் போன்ற ஆளுங்க பேபி கண்ணன் மூலமா பாதிக்கப்பட்ட சாமானிய மக்களுக்கு நியாயம் கிடைக்காம பண்ணிடுறாங்க. கருப்பு வந்தப்புறம் தன் சக்தியை பயன்படுத்தி நியாயம் கிடைக்க செய்வாரு. அடுத்து கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்ற பழமொழிய பார்ப்போம். இது சுகுமாரன் கேரக்டருக்கு கரெக்டா பொருந்தும். சுகுமாரன் அவர் பொண்ணு பினு ட்ரீட்மெண்ட்க்கு எடுத்து வந்த நகை திருடு போக ஒரு வழியா போலீஸ் உதவியோட கண்டுபிடிச்சிடுவாரு. ஆனா கோர்ட்ல இருந்து நகைய வாங்க முடியாம பேபி கண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிப்பாரு. கடைசியில கருப்பசாமிக்கு மிளகா அரைச்சி வேண்டிப்பாரு. கருப்பசாமியும் இறங்கி வந்து நகைய மீட்டு கொடுப்பாரு. 5ல் வளையாதது 50ல் வளையுமான்ற பழமொழி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசுலயே ஒழுக்கத்தையும் நல்ல பழக்கங்களையும் கத்துக்கணும். ஏன்னா வளர்ந்தப்புறம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றதுதான் இதோட அர்த்தம். பேபி கண்ணனோட கேரக்டரை எடுத்துக்கிட்டா அவர் ரொம்ப தப்பான ஆளா இருப்பாரு. அவர் தப்பு செய்யாம திருந்த கருப்பு அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் திருந்தவே மாட்டாரு. இததான் இந்த பழமொழியும் சொல்லுது. கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ற பழமொழி ஜட்ஜு கேரக்டருக்கு பொருந்தும். மற்றவங்களுக்கு நாம கெடுதல் பண்ணா கடைசியில நமக்கே அது வந்து சேரும் அப்படின்றதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம். ஜட்ஜு பேபி கண்ணனோட சேர்ந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு நியாயம் இல்லாத தீர்ப்பை சொல்லுவாரு. இதனால பல பேர் பாதிக்கப்படுவாங்க. கடைசியில அந்த பேபி கண்ணன் கையாலேயே ஜட்ஜு சாவாரு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி. யானை மாதிரி பலம் இருக்கிறவங்க மட்டுமே எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பூனை மாதிரி பலம் இல்லாதவங்களும் ஜெயிக்கிற காலம் வரும்னு இதை நாம புரிஞ்சிக்கலாம். இங்க பலம் அப்படின்னு சொல்றது பணபலம், அதிகார பலத்தை குறிக்குது. பிரீத்தி பேபி கண்ணனை எதிர்த்து கண்மணி கேஸ்லயும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சங்கரன் கேஸ்லயும் வாதாடுவாங்க. ஆனா தப்பு பண்ண எம்எல்ஏக்கும் ஸ்டோன் பிரதர்ஸ்க்கும் சாதகமா தீர்ப்பு வர மாதிரி பேபி கண்ணன் பண்ணிடுவாரு. பிரீத்தியால பேபி கண்ணனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கருப்பு வந்தப்புறம் அவர் உதவியோட பிரீத்தி எல்லா கேஸ்லயும் ஜெயிச்சிடுவாங்க. பழமொழி கரெக்டா பொருந்ததுல. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்ற பழமொழியோட அர்த்தம் உங்களுக்கே தெரியும். நாம ஒருத்தருக்கு என்ன பண்றோமோ அதோட பலன்தான் நமக்கு பின்னாடி கிடைக்கும்ன்றது இதோட அர்த்தம். எம்எல்ஏ தன்கிட்ட வேலை செய்யற கண்மணிய பாலியல் பலாத்காரம் செஞ்சிடுவாரு. கண்மணி கோர்ட்ல கேஸ் போட்டு நியாயம் கேட்பாங்க. பிரீத்தி கண்மணிக்காக வாதிடுவாங்க. ஆனா பேபி கண்ண அவங்களுக்கு நியாயம் கிடைக்க விட மாட்டான். கருப்பு வந்தப்புறம் தன் சக்தியை பயன்படுத்தி கண்மணிக்கு நியாயம் கிடைக்க செய்வாரு. எம்எல்ஏக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிடும். உண்மை ஒரு நாள் வெல்லும்ன்றது காலம் காலமா பெரியவங்க சொல்ற ஒரு பொன்மொழி. இதுதான் கருப்பு படத்துல பேய் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வரவருக்கு நடக்கும். அவர் குடும்பத்துல அவரை தவிர எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. அவர் தன் சொத்துக்களை மீட்க நான் உயிரோட தான் இருக்கேன்னு கோர்ட்ல நிரூபிக்க போராடி தோத்துடுவாரு. அப்புறம் அந்த கோர்ட் கேம்பஸ்லயே எடுபிடி வேலை செஞ்சு உழைச்சிட்டு இருப்பாரு. அப்படியே 30 வருஷம் ஓடிடும். கருப்பு வந்து பேபி கண்ணனையும் அவன் ஆளுங்களையும் காலி பண்ணதும் என்னோட உண்மையான பேரு சண்முகம், நான் உயிரோட தான் இருக்கேன்னு கோர்ட்ல அவர் நிரூபிச்சிடுவாரு. அப்ப அவர் கண்ல ஒரு சந்தோஷம் தெரியும் பாருங்க. உண்மை எப்பவும் தோக்காதுன்னு இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது. வஞ்சகம் வாழ்வை கெடுக்கும்ன்றது
ஒரு முக்கியமான பழமொழி. மத்தவங்கள ஏமாத்தி வாழ நினைச்சா கடைசியில நமக்கு அது கெடுதலா முடியும்ன்றது தான் இதோட அர்த்தம். ஸ்டோன் பிரதர்ஸ் வயசான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சங்கரனோட நிலத்தை லீஸுக்கு எடுப்பாங்க. ஆனா லீஸ் முடிஞ்ச அப்புறமும் அவங்க இடத்த காலி பண்ணாம இழுத்தடிப்பாங்க. கடைசியில கருப்பு வந்தப்புறம் அந்த நிலம் சங்கரன் குடும்பத்துக்கு திரும்ப கிடைச்சிடும். இனிமே ஸ்டோன் பிரதர்ஸ்க்கு யாராவது அவங்க இடத்த தருவாங்களா? யோசிச்சு பாருங்க. கடைசியா அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்ன்ற பழமொழியோட முடிப்போம். அரசன் யாராவது தப்பு செஞ்சா உடனே தண்டிச்சிடுவான். ஒருவேளை அந்த தண்டனையில இருந்து அவன் தப்பினாலும் ஒரு நாள் தெய்வம் அவனை தண்டிக்கும்ன்றது தான் இதோட அர்த்தம். கருப்பு படத்துல இந்த பழமொழியில சொல்ற மாதிரியே கருப்பு கடவுள் பேபி கண்ணன் உள்பட தப்பு செஞ்சவங்க எல்லாரையும் தண்டிச்சிடுவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.